த ஸ்கூல் லைஃப் ஆஃப் த எர்த் லீடர் மான்வாவுடைய எபிசோட் 1ல் 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகம் எப்படி இருந்ததுன்னு ஷோ பண்ணுறாங்க. அப்போ முதல் உயிரினமாக இந்த உலகத்தில் இருந்தது குரங்குகள் தான். அதில் நம்ம ஹீரோவை ஷோ பண்ணுறாங்க. ரெட் ஹேர் வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது தான். அதை அவன் அவ்வளோ லவ் பண்ணுறான். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யானையை கூட அசால்ட்டாக கீழ் பண்ணியிருப்பான். ஸோ காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. பட் மாறாத ஒரே விஷயம், அவன் இறக்கவே இல்லை. ஸோ இப்படி பலாயிரம் வருஷன்றது ஓடி போகுது. ஸோ நம்ம ஹீரோ அப்படியே எவால்வ் ஆகிறான். ஸோ இந்த காலத்து கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோ வேட்டையாடுறான், போர் புரியிறான், சண்டை போடுறான். அவனோட பலமானம் கூட அவன் அவ்வளோ லவ் பண்ணி ஃபைட் பண்ணி ரொம்பவே ஸ்ட்ராங்காக எவால்வ் ஆகிறான். ஸோ அவன் ஃபேஸை பார்த்தே உங்களுக்கு தெரியும், அந்த கொலவெறி உங்களால் ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இதே போல் 3 மில்லியன் வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. அவனோட உடல் அந்த பேட்டிலுக்கு ஏற்ப அடாப்ட் ஆகிடுச்சுன்ட்டு ஷோ பண்ணுறாங்க. அவன் முழுக்க அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை தான் நம்பியிருந்தான். கடைசியில் அவன் ஒரு கடவுளாகவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஷோ பண்ணுறாங்க. எர்த்து காட் மியூன்னு சொல்லிட்டு. ஸோ மியூ பார்த்திங்கன்னா அந்த டிவைன் ரிடம் கடவுளோட உலகத்தில் நம்பர் 1 ரேங்க்கில் இருக்கான். ஆப்வியஸ்லி இவன் தான் எர்த்து காடுன்னு கூட அழைக்கப்படுறான். ஸோ எர்த்துலேருந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டு பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் எர்த்துக்கே காட் ஆகிட்டான். ஸோ இப்போ இவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா இப்போதைக்கு இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கான். சும்மா அவன் காலை தட்டினா கூட அந்த கடவுளோட உலகமே அதிருது. எல்லா காடும் ரொம்ப பயப்படுறாங்கன்னா பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்ட நம்மளுடைய ஹீரோவான மியூ. ஸோ அப்போ லூசிஃபர்னு சொல்லிட்டு செகண்ட் ரேங்கில் இருக்க காடை காட்டுறாங்க. ஸோ அவன் ஹீரோவை பார்த்துட்டு இவன் மறுபடியும் வந்துட்டான் போலே அப்படின்ட்டு கடுப்பு ஆகிறான். ஸோ இவனுக்கு நம்ம ஹீரோ சுத்தமாகவே பிடிக்காது. தென் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என் கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தான ஆப்போனன்ட் யாருமே கிடையாது. நான் எல்லாரையும் ஈஸியாக தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிப்பாக உட்காந்துருக்கான். நான் எப்போ கடைசியாக சண்டை போட்டேன்னு யோசிக்கிறான். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ கொல்ல கடிச்சுன்னு உட்காந்துருக்கான். தென் அப்போ தான் யோசிக்கிறான், நாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதால தான் யார் கூட ஃபைட் பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வீக் ஆகணுமான்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் உண்மையிலே ஒரு ஜீனியஸ் தான், அதாவது 1000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஷோ பண்ணுறாங்க. ஸோ வீக்கான பாடினா எர்த்தில் இருக்க ஹியூமன்ஸ் தான். ஸோ அப்போ நான் அவங்க உடம்புக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கு ஆப்போனன்ட்ஸ்க்கு தட்டுப்பாடே இருக்காது. நான் நினச்ச மாதிரி ஈஸியாக நிறைய பேர் கூட சண்டையும் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோங் அப்படின்ட்டு ஹீரோ கத்துறான். அது நம்ம ஹீரோவோடைய ட்ராகன் தான். அதான் அங்கே ஹெட் செக்ரட்டரி மாதிரி. ஸோ நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க சுப்ரீம் கார்டுடைய ஹெட் செக்ரட்டரி யோங்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குது. ஆமாம், நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், நீ உன் உடம்பு நலமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த யோங் அப்சல்யூட் பீயிங்கை கட்டி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சங்கிலி மாதிரி எடுக்குது. ஸோ நம்ம ஹீரோ அந்த சங்கிலியை வச்சு கட்டி போடுது. கட்டி போட்டுட்டு, மாஸ்டர் நீங்கள் எங்கே போகிறீங்க, என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்குது. ஸோ கடவுளோட கேதரிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் என்ன அதுக்கு வரமாட்டிங்களா, நீங்கள் என்ன கடவுள் வழி ஒரு பார்ட் டைமாக தான் பார்க்குறீங்க, ப்ளீஸ் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் அலறுது. தென் நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா இப்போ அந்த காடோட கேதரிங் வருதுல்ல, அதில் நான் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் தான் சாக்குன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஏறின்னு ஏறுவாங்க. ஸோ அதனால் நீ இந்த இடத்த விட்டு போகாதீங்க அப்படின்னு அது அலறும் போது, ஸோ நம்ம ஹீரோ அசால்ட்டாக அந்த சங்கிலியை உடைக்கிறான். அப்போ நீ என் கூட சண்டை போடுறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. உடனே ஹீரோ நான் இந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்கேன், ஸோ நான் யார் உடம்ப கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இடத்த தொட்டு பார்க்குறான். ஸோ காடுக்கு பல விதமான ரெக்வெஸ்ட் வருது. ஸோ எனக்கு இந்த வேலை செய்ய பிடிக்கல, இந்த உலகத்தை அழிச்சிருங்க. ஸோ அப்புறம் அசிங்கமாக போடுறாங்க. இன்னொருத்தன் என்னை வேறு ஒரு இடத்துக்கு ரீஇன்கார்னேட் பண்ணுங்கள், நீங்கள் உண்மையிலே ஒரு காடாக இருந்தீங்க அப்படின்னு போட்டுருக்கு. உடனே ஹீரோ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னையே தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். தென் உன்னுடைய ஆசையை நான் இப்போ நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக நம்ம ஹீரோ சிரிக்கிறான். தென் அந்த ட்ராகனும் எனக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, நீங்கள் எங்கேன்ட்டு அந்த மீட்டிங்கில் கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்டே அந்த ட்ராகன் கேட்கும்போது, ஸோ என்னோடய பாடியை நீ ஒழுங்காக பார்த்துக்கோ, நான் என்னோடய சோரை மட்டும் அந்த பர்சனுக்குள்ளே செலுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னால், ட்ராகன் அது பாசிபிளே கிடையாது, ஒரு பர்சன் செத்துறோன்னா அவனுடைய பாடி இறந்துடும், அப்போ சோல்ன்றது டெஸ்ட்ராய் ஆகிடுமே அப்படின்ட்டு இந்த ட்ராகன் பேசுது. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமாக பார்த்துட்டு, அந்த ட்ராகன் இதெல்லாம் டேஞ்சரஸான விஷயம், நான் இதை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுது. நம்ம ஹீரோ அதை மதிக்காமல் உள்ளே போகிறான். ஸோ இந்த எஃபெக்ட் லூசிஃபருக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ ஒரு பையன் ஃபைனலி நான் டீமன் கிங் தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்ட்டுன்னு வருது. ஸோ ஆக்சுவலாக இந்த கேம் அப்ளை பண்ணது நம்மளுடைய இப்போ ரீஇன்கார்ன்ட் ஆக போகிற ஹீரோ ஒரு உடம்பு இருக்குது பார்த்தீங்களா,
ஸோ அந்த பர்சன் இந்த கேமை விளாண்டுருக்கான். நான் வந்து வேறு ஒரு வேர்ல்டில் வந்து இந்த மாதிரி சீட் ஸ்கில் வச்சுன்னு ரீஇன்கார்னேட் ஆகினா என் லைஃப் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், நான் வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ சஃபர் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 17 இயர்ஸ் ஏஜோடைய லீஹோன்னு ஒரு பர்சன் தான் வந்து ஃபீல் பண்ணுறான். ஸோ மொட்டை மாடிலேருந்து அவனோட மொபைலே வந்து கீழே போட்டு என்ன ஒரு ஃபன்னாக இருக்குது இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிலேருந்து குதிக்கிறதுக்காக நிற்கிறான். ஸோ நான் வந்து எந்த விதமான ரிக்ரெட்ஸுமே இல்லாமல் இப்போ சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஜம்ப் பண்ணுறான். ஸோ கடவுள் யாராக இருந்தீங்கன்னா என்னை வந்து ரீஇன்கார்னேட் பண்ணுங்கள் இன்னொரு உலகத்துக்கு அப்படின்னு கேட்டுனே வந்து கீழே விழுறான். ஸோ இந்த நேரம் பார்த்தா நம்மளுடைய ஹீரோ என்ன பண்ணுறான்னா இவன் பாடிக்குள்ளே ரீஇன்கார்னேட் ஆகிறான். என்ன இது, ஏன் எனக்கு இவ்வளோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அந்த பையனை வந்து நம்ம கடவுளோட உலகத்துக்கு போகிறான். ஸோ அவனுடைய சோல் மட்டும் அங்கே போகுதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீ யாருன்னு அந்த ட்ராகனை கேட்குறான். ட்ராகனை வந்து நீ யாருன்னு கேட்குது. இதோட இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.